ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜானி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து அலைன் போகிறோம், க்ரீன் முஃபசரா பார்க் போயிருந்தோம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து செகண்ட் பார்ட் தான் போட போகிறோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு என்னென்ன நாங்கள் குக் பண்ணோம், அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்றத, அந்த பிளேஸும் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, நான் உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லி ஆகணும். நான் வந்து துபாய், அப்புறம் நான் வந்து ஷார்ஜா, இந்த 2 கண்ட்ரியில் எமிரேட்ஸ்லேருந்து தான் நான் ரொம்ப நாளாக ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து அபுதாபி ஒரு டைம் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அலைன் போகிறோம். ஆனால் அலைன் போகிற வழி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரீனரியாக இருந்து பார்த்துக்கோங்க. பார்க்க வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருந்து, எனக்கு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து ஹைவேலாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சைடில் நிறைய மரங்கள், வேப்ப மரம், அதுக்கப்புறம் இந்த நிறைய மரம் இருக்கும். அதை பார்த்துட்டே போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தாங்க இந்த ரோட்வேஸ், நிஜமாகவே சொல்லலாம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதில் எப்படின்னா பாலைவனத்தையும் பார்க்க முடிஞ்சது, அதே மாதிரி சோலைவனத்தையும் பார்க்க முடிஞ்சுன்ற ஒரு கதை இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தான். ஈவன் அவ்வளோ ரசித்து, இந்த ரோடை வந்து இவ்வளோ ரசித்து நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. அதாவது துபாய் வந்ததுக்கப்புறம் பார்த்தது இல்லை. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த ட்ராவலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஈவன் வந்து ஒரு 150 to 160 ஏதோ கிலோமீட்டர் வந்துட்டு இருந்தது. பொதுவாக ரொம்ப ட்ராவல் பண்ணாலும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும், இல்லைனா எதனா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, ரோடு பார்க்கவே நல்லா இருந்தது. பொதுவாக இங்கே நம்ம துபாய், ஷார்ஜாலலாம் நிறைய டிராஃபிக் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தவுட் டிராஃபிக்கில் இருந்து லீவ் நாளுமே அவ்வளோ நல்லா இருந்து பார்க்குறதுக்கே என்ஜாய் இருந்தது. நிறைய பேர் இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடம் போய் பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க, நல்லா என்ஜாயும் பண்ணியிருப்பாங்க. அதான் சரி உங்ககிட்டையும் காமிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ வாங்க நம்ம வந்து போகிற வழியெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா. சிஜோ, எப்படி இந்த இடம் அழகாக இருக்கா? அங்கே பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு காரை பார்க்கெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க்க கொஞ்சம் வெயிலாக இருந்த அந்த டைத்தில் என்னன்னா இவ்வளோ வெயில் அடிக்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் போக போக கிளைமேட் வந்து வேறு லெவல் அமேசமாக, ரொம்ப வந்து அமேசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் வந்து நிறைய மீன் இருந்தது பார்த்துருங்க. ஏன் மொபைலில் அதை ஜூம் பண்ணி எடுக்க முடியல, ஹஸ்பண்ட் வந்து பிஸி ஆகிட்டாங்க, இல்லை நான் அதில் ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். ரொம்ப அழகாக இருந்தது. யாராவது துபாய் வெளியெல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு உண்மையிலே நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இந்த ஃபயர் கேம்பின்லாம் என்ஜாய் பண்ண பிளேஸ்னால் அது இதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லோரும் மாறி மாறி ஒர்க் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. இன்னும் நான் நிறைய உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண தெரியுமா, ஒரு இடம் நம்ம எல்லோரும் முதல்ல ஒரு நிழல் பார்த்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. எல்லாருமே எப்போவே வந்து உட்காந்தாங்கன்னு தெரில. நாங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நிழல் பார்த்து நாங்கள் உட்காரதுக்காக தான் இடம் தேடி ஃபைனலாக ஒரு பாயெல்லாம் விரித்து ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. சிஜோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி வந்து இடம்லாம் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி அங்கே சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் ரீச்சிங் டைம் வந்து ஒரு 3:30 to 4 மாதிரி இருக்கும். அந்த டைம் ரீச் ஆனால் அப்போ கொஞ்சம் எங்களுக்கு பார்க்க நல்ல வெயில் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக குளிர் வந்த விதம் வந்து சொல்லவே தேவையில்லை. இப்போ நான் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ குளிர்னாலே போகலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஒரு தாட் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப குளிர் இருந்துகிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. ஓ, இங்கே வைக்கவா அதெல்லாம்? ஓகே ஓகே ஓகே. அங்கெல்லாம் கிடையாது.
ஏங்க அதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? சரி. ஏய் அது கத்து தெரியும் நீ வந்த உடனே. சீக்கிரம் ஒரு டார்ச் ஓடிச்சிட்டீங்களா? நேற்று 20 ரூபாய்க்கு விற்றுது, எல்லாம் 7 ரூபாய். நைட் டு நைட்டுக்கு போவாங்கன்னா கேட்டிங்களா? அதை சொன்னது யாரு? எனக்கு கொண்டு 14 ரூபா அதுதான் இப்படி வச்சுட்டு இருந்துச்சு. தேவையில்லாத யார் உடைச்சிருப்பா? நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, யாரும் உடைச்சிருப்பான்ட்டு. ஃபஸ்ட்டு வெஜிடபிள் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹலோ நீங்கள் போங்கம்மா, ஹெல்ப் பண்ணுங்கம்மா. நாங்கள் இடம்லாம் பார்த்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கே கேம்பிங் பண்ணுறதுக்கு கண்ட இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு டிஷ் வேறு செஞ்சுருந்தோமா, அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே சரி கொஞ்சம் சீனரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம். உண்மையிலே வேறெல்லாம் அமேசிங்காக இருந்து ஈவினிங் ஆக ஆக. ஏன்னா அவ்வளோ இங்கே இந்த மாதிரி போட்டிங்கெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம ஒரு மாதிரி இருக்கா. என்னோடய கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி தாங்க. அதை நான் சொன்னேன்ல, ஹஸ்பண்ட் இதில் கேமராவில் கொஞ்சம் சார்ஜர் கம்மியாக இருந்தது, அதனால் ஏன் இதாக இருந்தது. சரி ஓகே, நம்ம ஃப்யூச்சரில் நல்ல மொபைல் வாங்கி இன்னும் அழகாக கேமரா குவாலிட்டியெல்லாம் இது பண்ணுறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க இடத்த எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அமேசிங்காக இருக்குல்ல. குழந்தைங்கெல்லாம் விளையாடுறதுக்கு மெயினாக இங்கே இருக்க இந்த மலைகளை பாருங்களேன், அவ்வளோ அழகாக. நான் இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது நான் நினச்சே பார்க்கல. இவ்வளோ அழகாக மலைகள், அதுக்கப்புறம் தண்ணிகள், லைக் என்ன சொல்கிறது, ஆறு மாதிரி. இதெல்லாம் எப்படியும் கண்டிப்பாக இதெல்லாம் மேன்மேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்த துபாயில் அதான் ஏன் நிறைய பேர் இங்கே நிறைய இடங்களெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்கன்று இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. பாருங்கள் மாற்று எப்படி நம்ம ஊரெல்லாம் இனி போவோம் மக்கள் என்னத்த நம்ம ஊருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் தான். பட் இருந்தாலும் இங்கே ஒரு பாலைவனத்தை இவ்வளோ அழகாக சோலைவனம் ஆக்கியிருக்கிறதுலாம் உண்மையிலே வேறு லெவல் தான். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன கொண்டு போயிருந்தோன்னா சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, அந்த பைனாப்பிள் அதை சுட்டுலாம் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தான் நாங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா. வாத்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்கப்பா. துபாய் வாத்து எப்படி நல்லா இருக்கா? அது மாதிரி துபாயில் தண்ணியும் பச்சை கலரில் இருக்குன்னு அடுத்து அதுக்கு வேறு வந்துடாதீங்க. நான் அதான் வாங்க சொன்னேன், நான் நீ தான் வாங்க விடல நீங்க. நான் தான் அவன் கை இதாகிட்டு இது வேகலை தானே எடுத்தாங்க. இது நான் இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. கேளுங்களேன்ப்பா அவர்கிட்ட. ஊஞ்ச கட்டு. பத்த வைங்க டாடி. ஒன்றும் செய்யாதுப்பா. போனால் நீங்கள் இப்போ பர்த்டே என் ஃபோனில் தான்டா. இப்போ ஈவினிங் நம்ம ஏரியா இப்படி தான் இருக்குது. எல்லோரும் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ணி முடிக்கலாம். ஏன்னா ரொம்ப பனி வேறு பெஞ்சிட்டு இருக்கிறனால போகுது. இதுதான் எங்கள் டீம். நாங்கள் கொண்டு அப்படியே வச்சுருக்கோம்.
யாரோ மாதிரி வந்து அதில் தண்ணி ஊற்றி எதில் வேற எங்கன்னா போடலாம் போமா. ஆனால் லேடிஸ் கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆசை தான். கொஞ்சம் இருட்டு ஆக ஆக அந்த இருக்க வியூஸ் எல்லாம் அமேசிங்காக இருந்தது. மேலே மலைக்கும் போகலாம். நாங்கள் அங்கே ரொம்ப குளிர், ஏன்னா இங்கே கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டு எப்படா கிளம்புன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ குளிராக இருந்து பார்த்துக்கோங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே ப்ரெட் ஆம்லேட் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே மலையில் இன்னும் ஒரு நல்ல ஒரு சீனரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஜாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுவே குளிர் தாங்க முடியலடா, எனக்கு வேறு அடுத்த நாள் வேறு டியூட்டி வேறு இருந்ததா, நம்ம வேறு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் டியூட்டி வேறு போகணும். ஏன்னா குளிர் வர்றதுக்கு அவ்வளோ உடம்பும் அந்த மாதிரி சரியில்லாம மாதிரி ஆகிட்டு அன்னைக்கு பிடிச்சது தான் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு. இது போய் எப்படியும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். பாருங்களேன் நைட் வியூ எப்படி இருக்குன்னு. ரொம்ப குளிர் வர அலைன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ குளிர். இப்போ பொதுவாக சொல்லணும்னா துபாயில் வந்து யூஏயில் அதாவது ரொம்ப குளிருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி, ஏன்னா வந்து 2 வருஷம் ஆகிடுச்சி, ஃபஸ்ட் டைம் இந்த அளவு குளிர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதர்ஸ் எல்லாம் எப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வெயில் சரி இந்த குளிர் ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை இந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப குளிராக தானே இருக்குது. டீ ஊத்துறதுக்கு அங்கேயே தாங்க பாத்திரம் இருந்தது. லூலு கவர்ல இருக்குது. போட்டாச்சு. ஆனா ரொமான்ஸ் எனக்கு இருக்கிறது முன்னாடி அந்த லூலு கவர்ல ஒரு பால் ஊத்துறதுக்கு ஒரு பாத்திரம் அது அங்கதானா இருக்கு. லூலுல இருக்கு. அது அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. அங்கதானா இருக்கு. என்னதுமா அது? எனக்கு இந்த மெழுகெல்லாம் உருகி உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு வழி அங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குளிர். நாளைக்கு எனக்கு டியூட்டி இருந்ததுனால சீக்கிரம் கிளம்பிட்டோம். நான் சொன்னல மேலே வந்து போகலாம் அப்படின்னு. அதோட வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல. போகலான்னு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டெம்பரேச்சர் இருக்குது, குழந்தைங்கள்லாம் வேறு இருக்கும் அப்படின்றனால ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றனால நாங்கள் கிளம்பிட்டோம். இவ்வளோ தாங்க இது. இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் அலைன் போயிருக்கீங்க அப்படின்னு யாராவது யூஏலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள். டெம்பரேச்சரும் சரி கிளைமேட்ஸரும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.